Hi friends, good evening. Welcome back to Tamil CAD channel. இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ்ல முதல் எழுத்து ஆனான்ற மாதிரி எல்லா மாடலிங் சாஃப்ட்வேருக்கும் முதன்மையானது AutoCAD தான். அதனால நாங்க கொடுக்க போற முதல் ட்ரைனிங் AutoCAD தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சஜஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, AutoCAD மட்டும் இல்லை, நம்ம எந்த சாஃப்ட்வேரை பழகணும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம கொடுக்குற இன்புட்டை அந்த சாஃப்ட்வேர் எப்படி எடுத்துக்குதுன்றத புரிஞ்சுக்க பழகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு சிலபஸை பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்க போகிறோம்னா, AutoCAD இன்ட்ரோடக்ஷன், AutoCADல இருக்கிற டிராஃப்டிங் மெத்தட், 2D வியூஸ், தென் ஆர்த்தோ மோட், போலார் மோடோட டிஃபரன்ஸ், டிராஃப்ட் செட்டிங்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டிராஃப்டிங் அண்ட் மாடிஃபைங் டூல்ஸில் ஒரு 4 கமெண்ட் பார்க்கலாம். தென் ஃபைனலாக ஒர்க் ஸ்பேஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அதை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட நேம்லேயே ஒரு அப்ரிவேஷன் வச்சுருக்காங்க, அதுதான் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது என்னென்னா ஆட்டோடெஸ்க் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஆட்டோடெஸ்க் அப்படின்றது இந்த சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ண கம்பெனி. அந்த CADD அப்ரிவேஷன் தான் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். பொதுவாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, CAD அப்படின்னா AutoCAD மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. அதோட அப்ரிவேஷன்லேயே அதுக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதாவது கம்ப்யூட்டரோட உதவியோட நம்ம எதெல்லாம் டிசைன் பண்ணுறோமோ அது அத்தனை சாஃப்ட்வேருமே CAD சாஃப்ட்வேர் தான். இதுதான் அதோட அப்ரிவேஷன். நெக்ஸ்ட்டு, இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ண டேட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். 1982 டிசம்பரில் இந்த சாஃப்ட்வேர் முதல் ரிலீஸ் பண்ணாங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இதோட இன்வென்டர் நேமை நான் கொடுத்துருக்கேன். இதை ரிலீஸ் பண்ணவரோட பேர், அதாவது இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவர் பேர் தான் ஜான் வாக்கர். அடுத்ததாக நான் கொடுத்துருக்கிறது கரண்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிற வெர்ஷனை தான் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா AutoCAD 2020. ஆட்டோடெஸ்க் கம்பெனி தன்னோட ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் மார்ச் லாஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நியூ வெர்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோடெஸ்க் வெப்சைட்டில் போய் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிராஃப்டிங் மெத்தட்ஸை பார்க்கலாம். AutoCADல நம்ம மவுஸ் யூஸ் பண்ணியும் டிராயிங் வரையலாம், கோஆர்டினேட் யூஸ் பண்ணியும் டிராயிங் வரையலாம். கோஆர்டினேட் மீன்ஸ் நம்ம கிராஃப் ஷீட்டில் வரையும் இல்லையா, சேம் அதே தான். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 மெத்தடுமே கோஆர்டினேட் மெத்தட்ஸ். லாஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, டைரக்ட் மெத்தட், அது நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி வரைகிறது. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கோஆர்டினேட் மெத்தட்ஸோட நேமையும் ப்ளஸ் அதில் நம்ம எப்படி இன்புட் கொடுக்கணுன்ற ஃபார்முலாவையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது AutoCAD சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி எப்படி அந்த இன்டர்ஃபேஸை நம்ம மாற்றிக்கலான்றது தான். எல்லா AutoCAD சாஃப்ட்வேர்லேயுமே டோட்டலாக 4 ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இன்டர்ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்டர்ஃபேஸ்லையுமே எல்லா கமெண்ட்டும் ஒர்க் ஆகும், பட் இன்டர்ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த 4 ஒர்க் ஸ்பேஸில் AutoCAD கிளாசிக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2D டிராயிங் வரையும் போது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போது கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் AutoCAD கிளாசிக் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் AutoCAD கிளாசிக் ஒர்க் ஸ்பேஸ். உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சாஃப்ட்வேரில் வேறு ஒர்க் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதோட டாப்பில், அதாவது உங்கள் ஸ்க்ரீனில் டாப் லெஃப்டில் கொடுத்துருப்பாங்க. இதோ இந்த டூல் பார் தான். இதை குவிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த டூல் பார் உங்கள் சாஃப்ட்வேரில் காமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் பாட்டம் ரைட் கார்னரில் ஒரு கியர் வீல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது யூனிட் செட்டப். யூனிட் செட்டப்ன்றது என்னென்னா, நீங்கள் வரைய போகிற டிராயிங்கோட யூனிட்டை இதில் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில டிராயிங் நமக்கு எம்எம்ல இருக்கலாம், சில டிராயிங் மீட்டர்ஸில் இருக்கலாம், சென்டிமீட்டர்ஸில் இருக்கலாம், தென் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கூட சில டிராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிவில் டிராயிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் யூனிட்டை செட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க அதை இப்போ பண்ணலாம். யூனிட் செட் பண்ணுறதுக்கு இதில் கமெண்ட் இருக்குது.
உங்கள் கீபோர்டில் UN டைப் பண்ணி என்டர் அழுத்துனீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூனிட் டைப் இருக்கும். நீங்கள் எம்எம்ல வரைய போகிறீங்க அப்படின்னா இது டெசிமல்லே இருக்கட்டும், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். தென் ப்ரெசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரெசிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவும் ரவுண்டப்பாக தரப்போகிறீங்க அப்படின்னா இதில் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 5.55 அப்படின்னு ஒரு டபுள் டிஜிட்லையோ இல்லை 5.555 அப்படின்னு ஒரு ட்ரிபிள் டிஜிட்லையோ வேல்யூ தர போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெசிமல்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ப்ரிசிஷன் ஆப்ஷன். தென் லாஸ்ட்டாக நீங்கள் வரைகிற மெஷர்மெண்ட்டோட யூனிட்டை செட் பண்ணிக்கணும். மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ ஓகே கொடுத்துடணும். ரெண்டாவதாக பண்ண வேண்டியது லிமிட் செட்டப். லிமிட் செட்டப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வரைய போகிற டிராயிங் ஏரியாவை இதில் செட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வரைய போகிற டிராயிங் ஒரு 200 mmலேயே முடிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் வரைய போகிற ஒர்க்கிங் ஏரியாவை 300 செட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் டிராயிங்கோட டோட்டல் மெஷர்மெண்ட் எந்த அளவு இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த லிமிட்ஸ் ஏரியாவை செட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வாங்க இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட்ஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. நீங்கள் லிமிட்ஸ்னு ஃபுல்லாக தான் டைப் பண்ணி ஆகணும். இதோ நான் டைப் பண்ணுறேன். லிமிட்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்த உடனே இதோட பாட்டமில் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன கேட்குதுன்னு பாருங்கள். ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர். லோவர் லெஃப்ட் கார்னர் அப்படின்றது நம்ம டிராயிங்கோட ஆரிஜின் பாயிண்ட். ஸோ அதை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதில் 0,0 மட்டும்தான் இருக்கணும். ஜஸ்ட் என்டர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், எந்த வேல்யூவும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. என்டர் அழுத்தின உடனே ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் தான் நீங்கள் வரைய போகிற டிராயிங்கோட ஏரியாவை செட் பண்ணிக்கணும். இதோ இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோட ஏரியாவை 500க்கு 500 ஒரு ஸ்கொயர் ஒர்க் ஏரியாவை நான் செட் பண்ணி வைக்க போகிறேன். இதோ கவனிங்க. அதில் 2 பாக்ஸ் இருக்கும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 500ன்னு கொடுக்குறேன். தென் ஒய் ஆக்சிஸ்லேயும் 500ன்னு கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துட்டு அடுத்து ஒய் ஆக்சிஸில் மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கீபோர்டில் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ண உடனே அந்த வேல்யூ அடுத்த பாக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ இதுலேயும் நீங்கள் 500ன்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஏரியாவை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிற லோவர் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்பர் ரைட் கார்னரில் மட்டும்தான் நீங்கள் வரைய போகிற டிராயிங்கோட ஏரியாவை செட் பண்ணிக்கணும். மூணாவதாக செட் பண்ணிக்க வேண்டியது இந்த யூசிஎஸ் ஐக்கானை தான். இந்த யூசிஎஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அதாவது இதோ இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். எங்கே மூவ் பண்ணாலும் அந்த இடத்துலேயே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். ஸோ இதை நம்ம அந்த கார்னர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதோட நேம் வந்து யூசிஎஸ் ஐக்கான். ஸோ யூசிஎஸ் ஐக்கானே கமெண்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நோ ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அது ஆரிஜினில் இருக்காது. எப்போவுமே உங்களுக்கு அந்த லோவர் லெஃப்ட் கார்னர்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த யூசிஎஸ்ன்ற வேர்டுக்கும் ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. அது என்னென்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் இந்த XYன்ற அந்த மீட் பண்ணுற கார்னர் இருந்து தான் நமக்கு எல்லாமே கால்குலேட் ஆகும். பட் நாம் கோஆர்டினேட் யூஸ் பண்ணி வரைய அவசியம் இல்லை. மவுஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சாலே போதும். ஃபைனலாக பண்ண வேண்டியது ஜூம் ஆல். அதாவது நம்ம செட் பண்ண ஏரியாவை இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஜூமுக்கு Z டைப் பண்ணி என்டர் அழுத்தணும். ஆலுக்கு ஏன்னு டைப் பண்ணி என்டர் அழுத்தணும். இந்த கமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே செட் பண்ண அந்த 500க்கு 500 ஒர்க் ஏரியா இதில் கவர் ஆகிடும். இந்த 4 தான் இனிஷியல் செட்டப் அண்ட் டிராஃப்ட்ஸ் கண்டிஷன். இந்த இனிஷியல் செட்டப்பில் இருக்கிற 4 ஆப்ஷனும் உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் ஒரு தடவை நோட் பேட்லேயும் காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது யூனிட். அதாவது டிராயிங் நீங்கள் எம்எம்ல வரைய போகிறீங்க அப்படின்னா டெசிமல்னு செட் பண்ணிக்கணும். ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைய போகிறீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்னு செட் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக கொடுக்க வேண்டிய கமெண்ட் லிமிட்ஸ். இதில் நம்ம ஒர்க் ஏரியாவை செட் பண்ணிக்கணும். மூணாவதாக கொடுக்க வேண்டியது யூசிஎஸ் ஐக்கான். அதாவது அந்த XY டைரக்ஷன் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும், அதை நம்ம கார்னர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாலாவதாக கொடுக்க வேண்டியது ஜூம் ஆல். இது எதுக்காக அப்படின்னா நம்ம செட் பண்ண ஒர்க் ஏரியாவை இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கவர் பண்ணுறதுக்கு தான். ஜூமுக்கு Z அழுத்தி என்டர் அழுத்தணும். தென் ஆலுக்கு ஏன்னு அழுத்தி என்டர் அழுத்தினா போதும். இதுதான் இனிஷியல் செட்டப். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரா டூல்ஸ். இந்த மேலே இருக்கிற மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்னு ஒரு மெனு இருக்கும். அதில் தான் நம்ம வரையறதுக்கு தேவையான அத்தனை கமெண்ட்ஸும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் இந்த ட்ரா மெனுவில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸையுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனில் ஐக்கான் வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. இதோ பார்க்கலாம். இதோ லெஃப்டில் நான் ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரா டூல். ட்ரா மெனுவில் போனீங்கன்னா அது நேமோடு இருக்கும். பட் உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அது ஐக்கான் வடிவத்தில் இருக்கும். அதிலிருந்து கூட நீங்கள் அந்த ட்ராயிங் கமெண்ட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். ட்ரா டூல்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் லைன்.
டோட்டலாக இந்த சாஃப்ட்வேரில் 5 டைப் ஆஃப் லைன் இருக்கும். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். லைன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மவுஸ் பாயிண்டர்லேயே 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணியும் ஒரு லைனை கிரியேட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் கொடுத்தும் ஒரு லைனை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் இதை கவனிச்சிங்கன்னா இந்த லைன் போலார் மோடில் இருக்கும். போலார் மோட் அப்படின்றது என்னென்னா, இந்த லைன் ஸ்ட்ரைட்டாகவும் அலைன் ஆகும், தென் எல்லா ஆங்கிள்லையுமே அலைன் ஆகும். இதோ ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா லைன் பெர்பெண்டிகுலராக இல்லாமல் எல்லா ஆங்கிள்லையுமே அலைன் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக லைன் கரெக்டான டைரக்ஷனில் வரணும், இதோ நான் காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் F8 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. F8 பட்டன் தான் ஆர்த்தோ மோட். நீங்கள் F8 பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த கமெண்ட் பார்ல ஆர்த்தோ மோட் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த F8 பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வரைகிற லைன் பெர்பெண்டிகுலராக மட்டும்தான் கிரியேட் ஆகும், ஆங்கிள் இன்க்ளைண்டாக வராது. பிகாஸ் போலார் மோட் வந்து ஆஃப் ஆயிரும், ஆர்த்தோ மோட் ஆன் ஆயிரும். இதுதான் அந்த போலார் ஆர்த்தோன்ற ஆப்ஷன். உங்களுக்கு அப்படி லைன் இன்க்ளைண்டாக தான் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் F8 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்த்தோ மோட் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த லைனில் நான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். 100 டைப் பண்ணி என்ட்ரு எழுதிட்டேன். இப்போ அதோட செகண்ட் பாயிண்ட் 100ல் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ 100 mm ஒரு லைன் கிரியேட் ஆயிரும். அடுத்தது கமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இதை இன்னொரு பேர் இருக்குது, எக்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வரைய டிராயிங்கோட ஒவ்வொரு கார்னர்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்ற அலைன்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டெமோலே காட்டியிருப்பாங்க. தென் இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த லைனுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்ஃபினிட்டியாக கிரியேட் ஆயிரும். அதனால தான் இதை எக்ஸ் லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கர்சர் நான் எந்த பக்கம் மூவ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி இது இன்ஃபினிட்டியாக 2 சைடுமே போயிட்டே இருக்கும். இப்போ நான் இதை டாப்பில் செகண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, டாப்லையும் பாட்டம்லையும் கண்டினியூஸாக அந்த லைன் இன்ஃபினிட்டியாக கிரியேட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் குறைச்சாலும் இது ரெண்டை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் இதோட பேர் எக்ஸ் லைன் வச்சுருக்காங்க. இது ஒன்லி அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். அடுத்த கமெண்ட் பாலி லைன். பாலி லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் லைன் வரைகிறேன், இதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, சேனல் ஷேப்பில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ பாலி லைன் எடுத்து அதுக்கு பேரலாகவே ஒரு லைன் வரைகிறேன், கவனிங்க. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக தான் இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நார்மல் லைனை கிளிக் பண்ணுறேன். நார்மல் லைன் கமெண்ட்ல வரைஞ்ச டிராயிங்கை பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் கிளிக் பண்ணணும் அதோட லைன் பிரேக் ஆகி தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்கும். பட் பாலி லைனில் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரே செக்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைன் நமக்கு 3D மாடலிங் பண்ணும்போது யூஸ் ஆகும், நம்ம அப்போ பார்க்கலாம். பட் இதையும் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்து 2D டிராயிங் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கமெண்ட் ரே லைன். ரே லைனோட ஐக்கான் இந்த லெஃப்ட் சைடு டூல் பார்ல இருக்காது, பட் ட்ரா மெனுவில் இருக்கும். பட் நம்ம ட்ரா மெனுக்கும் போக வேணாம், ரேன் கமெண்ட் அடிச்சாலே போதும். உங்கள் கீபோர்டில் RAON டைப் பண்ணி என்ட்ரு அழுத்தினீங்கன்னா அந்த லைன் கிரியேட் ஆகும். ரே லைன் கூட கிட்டத்தட்ட எக்ஸ் லைன் மாதிரி தான். இதுவும் நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் லைன் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண உடனே 2 டைரக்ஷன்லையுமே இன்ஃபினிட்டியாக கிரியேட் ஆகும். பட் ரே லைன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறீங்களோ அந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும் இன்ஃபினிட்டியாக கிரியேட் ஆகும். அடுத்த கமெண்ட் SP லைன். இந்த லைன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிரியேட் ஆகாது. நான் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் இது பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், கவனிச்சிங்கன்னா தெரியும். சரி, இந்த மாதிரி லைன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட் மேப் வரையும் போது அதில் ரோடு பெண்டை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் லேக் இருக்க மாதிரி வரைகிறதுக்கு, இல்லை கான்டூர் லைன்ஸ் வரைய கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட நேம்க்கான ரீசன் என்னென்னா, இது நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துலலாம் வளைஞ்சிட்டே எஸ் மாதிரி வளைஞ்சிட்டே இருக்கிறதுனால இதுக்கு எஸ்ன்னு சேர்த்துருக்காங்க. தென் ஸ்டார்ட் டு எண்ட் வர ஒரே செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை SP லைன்னு சேர்த்துருக்காங்க. பாலிலைன் போல இருக்கிறதுனால SP லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கமெண்ட் பாலிகன். பாலிகன் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு க்ளோஸ்டு டிராயிங்கை கிரியேட் பண்ணலாம். தென் இதில் நீங்கள் நம்பர் ஆஃப் சைட்ஸும் கூட என்டர் பண்ணிக்கலாம். நான் இதில் 6 நம்பர் ஆஃப் சைடு ஆட் பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்த உடனே அந்த பாலிகனோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாலிகன் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன மெஷர்மெண்ட் கேட்கும் அப்படின்னா, அந்த பாலிகனோட ரேடியஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் அதோட சைட் லென்த்தை கொடுக்க முடியாது, அதோட ரேடியஸை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸகன் ஷேப்பில் ஒரு டிராயிங்கை வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸகனோட சைட் டிஸ்டன்ஸை உங்களால் இதில் கொடுக்க முடியாது. அதோட சென்டர் ரேடியஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த டிராயிங்கை வரைய முடியும். நான் இந்த டிராயிங்கில் 100 mm இதோட ரேடியஸை செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த கமெண்ட் ரெக்டாங்கிள்.
ரெக்டாங்கிள் கமெண்ட்டை யூஸ் பண்ணியும் நம்மளால ஒரு க்ளோஸ்டு டிராயிங்கை கிரியேட் பண்ண முடியும். ரெக்டாங்கிளில் நீங்கள் அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸையோ ரேடியஸையோ என்ட்ரு பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அதோட எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் உள்ள மெஷர்மெண்ட்டையே கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 400க்கு 200 ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் வரையணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரக்ஷனில் 400 கமா ஒய் டைரக்ஷனில் 200 கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இதோட பாருங்கள். ரெக்டாங்கிளில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்காகனா இப்போ ரெக்டாங்கிளோட கார்னர்லாம் கவனிச்சிங்கன்னா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். இப்படி ஷார்ப் எட்ஜஸாக இல்லாமல் ஸ்மூத் கர்வாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெக்டாங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. மவுஸ் ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கணும். அப்படியே நீங்கள் உங்கள் கீபோர்டில் எப்போன்னு டைப் பண்ணி என்ட்ரு அழுத்துனீங்கன்னா உங்கள் கர்சருக்கு கீழே ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரெக்டாங்கிள் கமெண்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிடக்கூடாது. கீபோர்டில் எஃப்னு மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு அழுத்துனீங்கன்னா உங்கள் கர்சர் கீழே ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபில்லட் ரேடியஸில் இப்போ நான் 15 வேல்யூ கொடுக்குறேன். கவனிங்க, அந்த ஃபில்லட் ரேடியஸ் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டில் நான் அதே மெஷர்மெண்ட்டை கொடுக்குறேன். அதாவது பழைய ரெக்டாங்கிள் கொடுத்த அதே மெஷர்மெண்ட் 400 கமா 200 என்டர் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத் கர்வாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரெக்டாங்கிள் கமெண்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபில்லட் ஆப்ஷன் கொடுத்தீங்க, அதாவது எஃப்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஸ்மூத் கர்வாக மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை ரெக்டாங்கிள் கமெண்ட் எடுத்து ரெக்டாங்கிள் வரைஞ்சாலும் அதோட எட்ஜஸ் எல்லாமே இப்படி ஸ்மூத் கர்வாக தான் இருக்கும். இல்லை அப்படி இந்த ஸ்மூத் கர்வ் உங்களுக்கு அடிக்கடி வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் புது ரெக்டாங்கிள் வரையும் போது ஃபர்ஸ்ட் கார்னர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்னு டைப் பண்ணி என்ட்ரு அழுத்தி அந்த ஃபில்லட் ரேடியஸ் வேல்யூவில் 0ன்னு என்ட்ரு பண்ணாதான் இதோட எட்ஜஸ் மறுபடியும் ஷார்ப்பாக மாறும். அதை மறந்துடாதீங்க. அடுத்த கமெண்ட் ஆர்க், ARC, ரெக்டாங்கிள் கீழே இருக்கும் அந்த ஐக்கான். இந்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம லைனையே கொஞ்சம் பெண்ட் பண்ணி வரைகிறதுக்கு, அதாவது அதிலே இருக்குது ஆர்க் மாதிரி வரையணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைகிறேன், கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன், தென் அதோட மிடில் பாயிண்ட், அப்புறம் எண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செமி சர்க்குலராக கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் லைனை ஸ்மூத்தாக வரையணும் அப்படின்னா இந்த ஆர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய ஃப்ளோர் பிளான்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த டோரோட ஓப்பன் டைரக்ஷனை ஒரு லைன் வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க, அதுக்கு தான் ஆர்க் யூஸ் பண்ணுவாங்க. இதோ நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிராயிங்கை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃப்ளோர் பிளானில் அந்த டோர் ஓப்பனிங் டைரக்ஷனை இப்படி ஆர்க் போட்டு காமிச்சிருப்பாங்க, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இதோ இங்கே இருக்கிற இந்த லைனை ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம டோர் ஓப்பனிங் டைரக்ஷனை காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்க்கை நம்ம யூஸ் பண்ணி அந்த பெண்டை காமிச்சிக்கலாம். அடுத்த கமெண்ட் சர்க்கிள். சர்க்கிள் டூல் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ரேடியஸ்ன்ற மோடில் இருக்கும். நீங்கள் சர்க்கிள் கமெண்ட் எடுத்த உடனே அதோட சென்டர் பாயிண்ட்டை ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுக்க போகிற மெஷர்மெண்ட் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான். அந்த ஐக்கானை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ரேடியஸில் நான் 100ன்னு செட் பண்ணுறேன். ஸோ 100 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ நான் கிளிக் பண்ணுறது பேன் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டிராயிங் ஷீட்டை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கையில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான். ஒன்று நான் கிளிக் பண்ணுற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா கீபோர்டில் பீன் டைப் பண்ணி என்ட்ரு அழுத்தினாலும் அந்த பேன் ஆப்ஷன் வந்துடும். அடுத்த கமெண்ட் ரிவிஷன் க்ளவுட். இந்த மாதிரியான லைனை நீங்கள் நிறைய டிராயிங்கில் பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம செய்ய வேண்டாம், இல்லை ஏதோ ஒரு பார்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும், முக்கியமாக ஹைலைட் பண்ணுறது தான். அப்படி எந்த பார்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணுமோ அதில் மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோ இப்போ நான் வரையணும் பாருங்கள். இப்போ ஒரு நான் வரைஞ்ச இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி irregular லைனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மல் லைனில் நீங்கள் யாராவது நோட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா சில பேர் அதையும் டிராயிங்னு தப்பாக நினச்சிருவாங்க. ஸோ அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரியான நோட்டை மட்டும் இந்த ரிவிஷன் க்ளவுட் வச்சு வரைவாங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். இன்னைக்கு ட்ரா டூல்ஸ் போதும். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது மாடிஃபை டூல்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் மவுஸில் ட்ராக் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் மாடிஃபை டூல். மாடிஃபை டூலில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எரேஸ்னு ஒரு டூல் இருக்கும்.
ஏரியஸ்ன்ற டூல் எதுக்காக அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் எந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த டிராயிங்கை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டில் டெலீட் பட்டன் அழுத்தினாலே போதும், டெலீட் ஆயிரும். அடுத்த கமெண்ட் காப்பி. காப்பி டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வரைஞ்ச டிராயிங் மாதிரி மல்டிபிள்ஸ் ஐட்டம் நிறைய நமக்கு வேணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வரைய தேவையில்லை. இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை காப்பி வேணும் நம்ம எடுத்துக்கலாம். இதோ நான் இப்போ இந்த டோர் போர்ஷனை காப்பி பண்ண போகிறேன், கவனிங்க. காப்பி கமெண்ட் எடுத்த உடனே செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இப்போ நான் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். தென் அந்த கர்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் இருக்கும். பேஸ் பாயிண்ட்டை நான் அந்த டோர் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ பேஸ் பாயிண்ட் நான் கிளிக் பண்ண உடனே ஃபிக்ஸ் ஆயிரும். பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கர்சரை மேலே நகர்த்துறீங்க அப்படின்னா ஒரிஜினல் இருந்து இன்னொரு காப்பி ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி இது மாதிரி எத்தனை காப்பி வேணுமோ கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண இடத்துலலாம் ஒரு டிராயிங் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ இந்த டோர் டிராயிங்கை நானாக அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி அப்ராக்சிமேட்டாக காப்பி பண்ண வேண்டாம், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ காப்பி கமெண்ட் எடுத்து இந்த சர்க்கிளை காப்பி பண்ணுறேன். இப்போது காப்பி கமெண்ட் எடுத்துகிட்டு ஆப்ஜெக்ட் நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். பேஸ் பாயிண்ட்டாக அந்த சர்க்கிளோட சென்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் மவுஸை மேலே ட்ராக் பண்ணி இப்போ அடுத்து காப்பியாக வேண்டிய சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் நான் 500 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு காப்பி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக கீழே இருக்கிற சர்க்கிளுக்கும் நான் காப்பி பண்ண சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர் 500 கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற கமெண்ட் மிரர். மிரரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காப்பி ஆப்ஷன் மாதிரி தான், பட் இது இன்வெர்ட்டாக காப்பி பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு டோரோட ஓப்பன் சிம்பிள் நம்ம காமிச்சிருக்கோம். இது ஒரு சிங்கிள் பேனல் டோர் ஓப்பன் டைரக்ஷன். இதுவே உங்களுக்கு இது டபுள் பேனல் டோராக விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேனல் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். இன்னொன்று மிரர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ நான் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிரர் ஆப்ஷன் எடுக்கிறேன். செலக்ட் ஆப்ஜெக்டில் அந்த டோரோட ஆர்க்கையும் தென் அந்த வால் மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் பேஸ் பாயிண்ட்டை அந்த டோரோட எட்ஜில் கிளிக் பண்ணி நான் வெர்டிக்கலாக ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அது அப்படியே இன்வெர்ட்டாக காப்பி ஆயிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் எடுக்கிற பேஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் பாயிண்ட்டை கரெக்டாக வெர்டிக்கலாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் காப்பி ஆகும். அப்படி பேஸ் பாயிண்ட்டை ஹரிசாண்டலில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிக்கலாக காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ டபுள் பேனல் டோர் ஒன்று ஜென்ரேட் ஆயிடுச்சு. மிரர் கமெண்ட் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் ஆஃப்செட். ஆஃப்செட் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுவும் காப்பி பண்ணுற கமெண்ட் தான், பட் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை அதுக்கு பேரலாகவே காப்பி பண்ணோம். இதோ இப்போ இங்கே இருக்கிற சர்க்கிள் கரெக்டாக அதோட சர்ஃபேஸ்ல இருந்து 30 mm அதுக்கு பேரலாக இன்னொரு காப்பி வேணும். இதை நான் இப்போ என்டர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. இப்போ நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணி நான் அவுட்டரில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் கொடுத்த அந்த 30 mm டிஸ்டன்ஸில் கரெக்டாக அதுக்கு பேரலாக இன்னொரு சர்க்கிள் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் அதுவே அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இன்னரில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னரில் 30 mm ரெடியூஸ் ஆகி அதுக்கு பேரலாக ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிரும். இதுதான் ஆப்செட் கமெண்ட். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேரலல் லைன்ஸ் வேணும்னாலும் எந்த ஆப்ஜெக்டில் வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வரைகிறதுக்கு தான் ஆப்செட் கமெண்ட் யூஸ் ஆகும். ஓகே, மாடிஃபை டூல்ஸில் இந்த 4 கமெண்ட் போதும். ஸோ டோட்டலாக ட்ரா டூல்ஸில் 10 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். மாடிஃபை டூல்ஸில் இன்றைக்கி 4 கமெண்ட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் உங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒர்க் ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களில் ஒரு சில பேருக்கு உங்கள் சாஃப்ட்வேரில் இந்த AutoCAD கிளாசிக்ன்ற ஒர்க் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்மளாம் எப்படி நம்ம ஒர்க் ஸ்பேஸை நமக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிக்கலான்றதை இன்றைக்கி சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் சிஸ்டமில் இந்த AutoCAD கிளாசிக்ன்ற ஒர்க் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்கிற ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, இப்போ நான் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி நம்ம AutoCAD கிளாசிக்காக மாற்றலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டூல் பார், அதை வந்து ரிப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரிப்பனை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ரிப்பன் க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணணும். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ரிப்பன் க்ளோஸ் அப்படின்னு ஃபுல்லாகவே டைப் பண்ணால் தான் அந்த ரிப்பன் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான டூல் பார்ஸை இதில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் மைனஸ் அழுத்திட்டு டூல் பார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதோ நான் என்டர் பண்ண மாதிரி மைனஸ் அழுத்திட்டு டூல் பார் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டூல் பார் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு தேவையான டூல்ஸ் ட்ரா அண்ட் மாடிஃபை டூல். ஃபர்ஸ்ட் நான் ட்ரான்னு டைப் பண்ணுறேன். ட்ரான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது கீழே சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அதில் ஷோ ஹைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு அதில் பொசிஷன்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த ட்ரா டூல்ஸ் எங்கே பிளேஸ் ஆகணும், லெஃப்ட்டில் தான் பிளேஸ் ஆகணும். ஸோ லெஃப்ட்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் என்டர் அழுத்திட்டீங்க அப்படின்னா
இந்த இன்டர்ஃபேஸில் லெஃப்ட் சைடில் அந்த ட்ரா டூல்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த 2 கமெண்ட் யூஸ் பண்ணாலே போதும். ட்ரா டூல்ஸை கொண்டு வந்துட்டீங்கனாலே அதிலிருந்தே நம்ம மாடிஃபை டூல்ஸ், லேயர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது எப்படி கொண்டு வரணும்னா, அந்த ட்ரா டூல்ஸில் கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த AutoCADல இருக்கிற அத்தனை ஆப்ஷனுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கும். இதில் நமக்கு 2D டிராயிங் வரையறதுக்கு தேவையானது ஒரு 5 டூல் மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதுமானது. ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது மாடிஃபை டூல்ஸ், 2வது மார்க் பண்ண வேண்டியது லேயர்ஸ், 3வது ப்ராப்பர்ட்டிஸ், 4வது ஸ்டாண்டர்ட். இந்த 5 டூல் பாருமே உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கணும். அதாவது ட்ரா, மாடிஃபை, லேயர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். இந்த 5 டூல் பாரையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 டூல் பாரும் தான் AutoCAD கிளாசிக்ல இருக்க வேண்டியது. ஒர்க் ஸ்பேஸை உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அதை மறக்காம சேவ் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டிராஃப்டிங் அனோட்டேஷன் தான் இருக்கும். ஸோ மறக்காம சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதே குவிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே உள்ள போய் அதில் சேவ் கரண்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நேம் என்ன தர போறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். என்ன நேமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் கிளாசிக்னு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸ் அதில் புதுசாக ஆட் ஆயிரும். இதை கவனிச்சிங்கன்னா இப்போ 5 ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுற மெத்தட். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நோட் பேடில் ஒரு தடவை காமிச்சிடுறேன். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 2 கமெண்ட் யூஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பன் க்ளோஸ், தென் செகண்ட் ஒன் மைனஸ் அழுத்தி டூல் பார்னு கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டூல் பார்லாம் வேணுமோ நீங்கள் நேம் கொடுத்து அதை எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரா டூல்ஸை மட்டும் வெளியே கொண்டு வந்தாலே போதும். அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் வேணுமோ அதை அத்தனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்டர்ஃபேஸ் ரெடி ஆயிரும். இதில் அதை மறக்காமல் ஒர்க் ஸ்பேஸ் செட்டப்பில் சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓவர். புதுசாக AutoCAD பழகிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஆல்ரெடி AutoCAD படித்தவங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது ஒரு கமெண்ட்டில் டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான டுட்டோரியல்ஸையும் நாங்கள் கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.